இந்த உலகமே முடிவை நோக்கி போகிறதா அல்லது ஒரு புதிய தொடக்கத்துக்காக காத்திருக்கிறதா? இன்று நான் சொல்லப்போகும் கதை சாதாரணமல்ல. கல்கி அவதாரத்துக்காக இன்னும் உயிரோடு காத்திருக்கும் 7 அமரர்கள் பற்றிய ரகசியம். நம்மில் பலருக்கும் தெரியாமல் இந்த உலகத்தில் இன்னும் உயிரோடு இருக்கிறார்கள் என்று நம்பப்படும் சிலர் உள்ளார்கள். அவர்களை சிரஞ்சீவிகள் என்று அழைப்பார்கள். அவர்களோ ஒரே ஒரு விஷயத்துக்காக காத்திருக்கிறார்கள். அது கல்கி அவதாரம். அப்படின்னா இந்த கல்கி யார்? ஏன் இவருக்காக காத்திருக்கிறார்கள்? இந்த 7 அமரர்கள் யார்? இந்த வீடியோ முடியும் வரை பாருங்கள். உங்களுக்கு பல அதிர்ச்சி தகவல்கள் தெரியும். புராணங்களின்படி நாம் இப்போது இருக்கும் காலம் கலியுகம். இந்த காலத்தில் அநீதி அதிகமாகும். மனிதர்கள் நல்லதை மறந்து கெட்டதை தேர்வு செய்வார்கள். அதனால்தான் இந்த உலகத்தை மீண்டும் சரி செய்ய விஷ்ணுவின் கடைசி அவதாரம் வரப்போகிறது. அதுதான் கல்கி. கல்கி ஒரு சாதாரண மனிதனில்லை, ஒரு வீரன், ஒரு நீதிபதி, ஒரு அழிவின் உருவம். அவர் வரும்போது தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் தண்டனை நிச்சயம். உலகம் முழுவதும் ஒரு பெரிய மாற்றம் நடக்கும். ஆனா இந்த அவதாரத்துக்காக யாரோ காத்திருக்கிறார்கள். அந்த 7 அமரர்கள் யார் தெரியுமா? முதல், அஸ்வத்தாமா. மகாபாரதத்தில் துரியோதனனின் நண்பன். அவன் செய்த பாவங்களுக்காக அவனுக்கு சாபம் கிடைத்தது. இறக்க முடியாது, என்றும் உயிரோடு அலைந்து திரிய வேண்டும். இரண்டாவது, மகாபலி. ஒரு நல்ல அரசன். ஆனா அவன் அகம்பாவத்தால் விஷ்ணுவின் வாமனாவதாரம் அவனை அடக்கியது. ஆனா அவனுக்கு ஒரு வரம். கல்கி வரும் வரை அவன் வாழ்வான். மூன்றாவது, வேதவியாசர். மகாபாரதத்தை எழுதியவர். இன்னும் உயிரோடு இருந்து உலகத்தை கவனித்து வருகிறார் என்று நம்பப்படுகிறது. நான்காவது, ஹனுமான். அவரை பற்றி சொல்லவே தேவையில்லை. இராமனின் பக்தன். இன்னும் உயிரோடு இருந்து தர்மத்தை காப்பாற்றுகிறார். ஐந்தாவது, விபீஷணன். ராவணனின் சகோதரன், ஆனால் நல்லவன். இராமனின் பக்கம் நின்றவர். அவரும் இன்னும் உயிரோடு இருக்கிறார் என்று கூறப்படுகிறது. ஆறாவது, கிருபாச்சாரியர். மகாபாரதத்தின் ஒரு பெரிய குரு. அவரும் கல்கி வருகையை காத்திருக்கிறார். ஏழாவது, பரசுராமர். விஷ்ணுவின் அவதாரம். அவரே கல்கிக்கு ஆயுதங்களை கற்றுக் கொடுப்பார் என்று நம்பப்படுகிறது. இந்த 7 பேரும் ஒரே ஒரு விஷயத்துக்காக காத்திருக்கிறார்கள். அது கல்கி. அவர் வந்ததும் இந்த உலகம் மாறிவிடும். அநீதி அழியும், நீதி மீண்டும் உயிர்ப்பிக்கும். ஆனா ஒரு கேள்வி, நாம் அந்த நாளுக்கு தயாரா? நாம் நல்லவர்களா அல்லது மாற்றம் தேவைப்படுகிறவர்களா? இந்த கதை ஒரு புராணம் மட்டுமில்ல, ஒரு எச்சரிக்கை. நம்ம வாழ்க்கையை சரி செய்ய இப்போதே ஒரு வாய்ப்பு. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? கல்கி உண்மையிலேயே வருவாரா அல்லது இது ஒரு கதையா? கமெண்ட்ல சொல்லுங்க. உங்கள் கருத்து என்ன? இந்த மாதிரி ரகசிய தகவல்கள் தெரிஞ்சுக்கணும்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் இன்னொரு அதிர்ச்சி உண்மையோடு சந்திப்போம்.